பாடி பறந்த கிளி ஆத மறந்ததடி பூமானே அப்படின்னு பாட்டு பாடுற கிளாஸ் வச்சுங்களா. அதான் இல்ல வாங்க. வணக்கம். நான் உங்கள் வினோத். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பார்ட் 2. அதாவது யாருக்காக அப்படின்னா, நம்மளோட டெஸ்டிங் ஃப்ரெண்டுக்காக தாங்க. ஸோ டெஸ்டிங் ஃப்ரெண்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பார்ட் 1 ஆல்ரெடி போட்டுட்டோம். அதுல அஷ்யூர் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு சாம்பிள் லாகின் ஒரு செலேனியம் ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஏஜென்ட் கேயை வச்சு எப்படி ஜெனரேட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தாச்சு. இன்னைக்கு பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரிஜிஸ்டர் ஆஸ் வெல் அஸ் லாகின். இது 2த்தையுமே வந்து எப்படி ஒரு செலேனியம் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி குடுக்குதுன்னு பார்க்கலாம். கரெக்ட்டுங்களா? ஏன்னா ஒரு லாகினோட முடிச்சா நல்லா இருக்காது. கரெக்ட்டா? ஒரு ரெஜிஸ்டர் எப்படி நடக்கணும்? அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஏத்த மாரி ஒரு லாகின் எப்படி பண்றோம்? இது 2மே ஒரு வெப் அப்ளிகேஷன் நம்ம லோக்கல் ஹோஸ்ட்ல கிரியேட் பண்ணி, அது செலேனியம்ல தாங்க போட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோல பார்த்தீங்க அப்டின்னா, இங்க உங்களுக்கு தெரியிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 3 மெனூஸ் இருக்கு. வந்து ஹோம், லாகின் ஆஸ் வெல் அஸ் ஹோம் டேஷ்போர்ட் அண்ட் லாக் அவுட் இருக்கு. இது லாகின்ல இருக்கனால இது உங்களுக்கு லாக் அவுட் ஆப்ஷன் காட்டுதுங்க. ஸோ நீங்க லாக் அவுட் பண்ணி வெளிய வந்துட்டீங்க அப்டின்னா, அதாவது இதுக்கான வெப் அப்ளிகேஷன்ஸ் கோட நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சுறேன். பைதான் அப்ளிகேஷன்ல நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, இங்க ஒரு டிபி இன்ஸ்டன்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டெம்ப்ளேட்ஸ்ல வந்து 4 ஆ உங்களுக்கு ஃபைல் HTML ஃபைல் வச்சிருக்கேங்க. அதுல ஒரு பிஒய் ஃபைல் வச்சிருக்கேன். பைத்தன் ஃபைல் வச்சிருக்கேன். ஸோ எல்லா பிஒய் ஃபைலுமே ரவுட் வந்து அது கீழ தான் இருக்கு. ஸோ நீங்க இத பார்த்துட்டீங்க அப்டின்னா, ஒரு கம்ப்ளீட் வெப் அப்ளிகேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். நீங்க இந்த வெப் ப்ரௌசர்ஸ்ல இந்த மாரி உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துரும் ஆன் 3000 போர்ட்ல. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஹோம் டேஷ்போர்ட் லாக் அவுட்ன்ற ஸ்க்ரீன் இருக்கு. ஸோ நான் லாக் அவுட் பண்ணி வெளிய வந்தேன்னா, இட் வில் லைக் ஷோ யூ ஹோம், லாகின் அண்ட் தென் ரிஜிஸ்டர்ன்ற ஆப்ஷன் காட்டும். ஸோ லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் இது 2த்துல தான் நம்ம இன்னைக்கு ப்ளே பண்ண போறோம். நீங்க ரிஜிஸ்டர்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் குடுக்க போறீங்க. அண்ட் தென் ஃபாலோட் பை உங்களோட லாகின்னு நீங்க குடுத்தீங்கன்னா, ஒன்ஸ் ரிஜிஸ்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்க அங்கேயும் குடுக்க போறீங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் அதாவது நம்ம மேனுவலா என்ட்ரி பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். இதுல கன்கரண்ட் யூசர் டெஸ்ட் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணலாம். இல்ல ஒரு ஒரு அப்ளிகேஷன் எத்தன யூசர்ஸ் வந்து ஹிட் பண்றாங்க அப்படின்றது எல்லாமே டெஸ்ட் பண்ணலாம். ஒரு டெஸ்டரா இது எப்படி டெஸ்ட் பண்ண முடியும்னா, டெஸ்டிங் பீப்பிள்க்கு தெரியும். ஸோ இன்னைக்கு அத எப்படி பண்றோன்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போதைக்கு நான் ஒரு நியூ விண்டோ ஓப்பன் பண்றேன். அதாவது என்னோட ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்றேன். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜென்ட் ஏஐ ப்ராஜெக்ட். இதுல அஷ்யூர் ஓப்பன்ஏஐ வந்து நான் சிங்க் அப் பண்ணிட்டேங்க. அதாவது இந்த கோட்ல அஷ்யூர் ஓப்பன்ஏஐயோட கீஸ் அண்ட் தென் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல டெஸ்டிங் டாட் பிஒய்ன்ற ஒரு ஃபைல் இருக்கு பார்த்தீங்க இல்லையா? அந்த டெஸ்டிங் டாட் பிஒய்ல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். அதாவது இந்த வீடியோவ நான் ப்ரீவியஸா பார்ட் 1ல கவர் பண்ணிட்டேன். மறக்காம பார்ட் 1 பார்த்துட்டு இத பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே நம்ம செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்தது தான். இந்த ப்ராம்ப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாரி யூஆர்எல்ல நீங்க ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கிளிக் ஆன் தி லாகின் பட்டன் ஆர் மேபி ஹோம் பட்டன். அதுக்கப்புறம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரெஜிஸ்டருக்கு என்ன ரெஜிஸ்டர் நேம் குடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பாஸ்வேர்ட்ன்றது நான் இப்போதைக்கு டெஸ்ட் 1, 3, 4ன்னு வச்சிருக்கேன். அது பண்ணணும். அப்புறம் ஆட்ஸ் டைம் அவுட் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இந்த டைம் அவுட் எதுக்குன்னா, சசன்னு லாகின் ஆயிடுது. சசன்னு ரெஜிஸ்டர் ஆயிடுது. ஸோ அத நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த டைம் அவுட் பட்டன் வச்சிருக்கோம். ஸோ லாகின் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு லாகின்க்கு போ அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம அது வச்சிருக்கோங்க. ஆஸ் யூசுவல் ஓப்பன் ஏஐ கான்ஃபிகரேஷன் தான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். டைப் வந்து நீங்க அஷ்யூர்ன்னு குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆ யுஆர்எல் கம்ப்ளீட்டா இருக்கணும். உங்களோட அஷ்யூர் யுஆர்எல் இருக்கணும். இது எல்லாமே பார்ட் 1ல கவர் ஆயிருக்கு. மறக்காம பார்ட் 1 பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஏபிஐ வெர்ஷன்ஸ் குடுத்துக்கணும். ஏபிஐ கீ இதுதான். இந்த ஏபிஐ கீ நான் என்னோட பெர்சனல் அக்கவுண்ட் யூஸ் பண்றதுனால இத நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் டெஃபினட்டா நீங்க இத யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஏபிஐ கீ அண்ட் தென் ஜெனரேட்டர் ஆஃப் செலேனியம் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் இல்லையா? இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இத நீங்க ரன் பண்ணீங்கன்னா சாரி இந்த டீபக்கர் லான்ச் ஆகுது. ஸோ டீபக்ல நான் பண்ண டெர்மினல்ல தான் லான்ச் பண்ண போறேன். ஸோ நீங்க டெர்மினல் நான் ஓப்பன் பண்ணி டெர்மினலுக்கு கீழ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பைதான் டாட் டெஸ்டிங் டாட் பிஒய்ன்னு டைப் பண்ணீங்கனாலே, இட் வில் ஸ்டார்ட் ரன் ஆன். இதுல ரன் ஆனதுனா, உங்களுக்கு ஒரு ஜெனரேட்டட் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் டாட் பிஒய் ஃபைல்ன்னு வந்துரும். ஆனா அப்படிதான் நேம் வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபைல்ல என்ன இருக்கும்னா, கம்ப்ளீட் செலேனியம் ஸ்கிரிப்ட் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப டெஸ்டிங் ஸ்கிரிப்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எங்க ஜெனரேட் ஆயி அதாவது அந்த ஃபைல் எங்க ஜெனரேட் ஆயி எங்க பிளேஸ் ஆகும்னா, உங்களோட லெஃப்ட் சைட் அதாவது லெஃப்ட் சைட்ல இருக்க உங்களோட டெஸ்டிங் டாட் பிஒய் இருக்கு இல்லையா? அந்த ஃபோல்டர்லயே அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபைல்குள்ள தான் உங்களோட கம்ப்ளீட் செலேனியம் டெஸ்ட் ஃபார் லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் இது 2மே இருக்கு. ஸோ இத மறக்காம இந்த இந்த ஸ்கிரிப்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்கிரிப்ட்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு செலேனியம் ஸ்கிரிப்டே ஜெனரேட் ஆக போகுது. அந்த செலேனியம் ஸ்கிரிப்ட்ட தான் நீங்க ரன் பண்ணி கம்ப்ளீட்டா உங்களோட அப்ளிகேஷன் ரன் ஆகுதா அப்படின்றத நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட அப்ளிகேஷன் வந்து ஹோம், லாகின், ரிஜிஸ்டர் 2 இருக்கு. ஆ பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலா லாகின் ஆகல. ஏன் லாகின் ஆகலன்னா, என்னோட ப்ரௌசர்ஸ் வந்து நான் போணும். இப்போ போய் அது திருப்பி நான் லான்ச் பண்ணணும்னா விஷுவல் ஸ்டுடியோ ஓவர் ரைட் பண்ணிட்டேன். இது என்னோட மிஸ்டேக்கா இருந்ததுனால, இப்ப அகைன் நான் வந்து இன்னொரு இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணி, அதுல
என்னோட வெப் அப்ளிகேஷன இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. ஸோ வெப் அப்ளிகேஷன் ரன் பண்ணதுக்கப்புறம், அதாவது அது ஓப்பன் ஆகி ரன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்டின்னா, உங்களோட ஜெனரேட்டர் ஸ்கிரிப்ட்ட நீங்க எடுத்துட்டு போய் சிலேரியன் ஸ்கிரிப்ட் பைத்தான் மாரி ரன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, இது வந்து ஒரு லாகின ஹிட் பண்ணி, ஒரு ரெஜிஸ்டர் ஹிட் பண்ணி, அண்ட் தென் யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஃபில் பண்றது மட்டும் இல்லாம, அதுக்கப்புறம் ஒரு லாகினையும் உங்களுக்கு ஹிட் பண்ணி, அண்ட் தென் யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஃபில் பண்ணி, ஆ உங்களோட லாகின் இன்டர் ஹோம் டேஷ்போர்ட் ஸ்கிரீன்க்குள்ள போயிடும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ப்ராசஸ் ஃப்ளோ. இப்ப பார்த்தீங்கன்னா, அகைன் வெப் அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லையா? நானும் நானும் மனுஷன் தானே! மிஸ்டேக் பண்ணுவேன் தானே! அது மாரி தான். ஸோ அத ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் வந்து ரன் பண்றேங்க. app.py ரன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த வெப் அப்ளிகேஷன் ரன் ஆக ஆரம்பிச்சுடும். ஓகேங்களா? இப்போ மறக்காம நீங்க அந்த சிலரின் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும்னா, இந்த வெப் அப்ளிகேஷன் பேரலா ரன் ஆயிட்டு இருக்கணும். ஏன்னா லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் ஆகுது கரெக்ட்டா? ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் ஆகுதுன்னா 2த்தையும் நீங்க பேரலா ரன் பண்ணா மட்டும் தான் உங்களால இந்த சிலரியன் டெஸ்ட் வந்து ரன் பண்ண முடியும். அகைன் டெஸ்டிங் பீப்பிள்க்கு புரியும். பட் டெவலப்பர் மைண்ட் செட்ஸ்க்கு புரியும். பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம வந்து ஜெனரேட்டர் பிஒய்க்குள்ள வந்துட்டு மேல சில கமெண்ட்ஸ் இருக்கு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இம்போர்ட்ஸ் எதுவுமே நம்ம பண்றதில்ல. எல்லாமே ஏஐ ஜெனரேட்டட். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கு? அ அ இந்த கோட்ஸ் எல்லாமே நீங்க கிராஸ் பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் கீழயும் சில கமெண்ட்ஸ் இருக்கு. அந்த கமெண்ட்ஸையும் நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி ரன் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் எரர் கூட வராது. ஏன்னா இது கம்ப்ளீட் பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இப்போ அகைன் நானே வந்து டெர்மினல்ல என்ன பண்ண போறேன்னா, பைதான் டாட் ஆஃப் ஜெனரேட்டட் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் டாட் பிஒய்ன்னு போட்டு ரன் பண்றேன். இதெல்லாம் ஃப்ரெஷர்ஸ்க்கும் அக்செப்டபிள். இப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து புரியல அப்படின்னா, எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றத இத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. தேர் இஸ் அன் எரர். என்ன எரர் இருக்குன்னா, இப்ப நம்ம டைரக்ட்டா பார்ப்போம். பைத்தான் ஓகே. மேல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ நம்ம வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்றதுக்கு பைத்தான் இருக்கு பார்த்தீங்களா? அதையும் நீங்க ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஸோ இத ரிமூவ் பண்ணிடுங்க. இத ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி ஸ்பேஸ் பைத்தான் இந்த மாரி கமெண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. மறக்காம அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணி, வைண்ட் அப் பண்ணி கீழ வந்து அகைன் ஐ அம் ஜெனரேட்டிங் ரன்னிங் மை ஸ்கிரிப்ட்ஸ். ரன் ஜெனரேட்டட் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் டாட் பிஒய் இன்புட் ரன் பண்றேன் பாருங்க. இப்ப ரன் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் இட்ஸ் லான்ச்சிங் டூ தி யுஆர்எல் நவ். லான்ச் பண்ணோனே உங்களோட ரிஜிஸ்டர் ஸ்கிரீன்க்கு வந்துருச்சு. ஸோ ரிஜிஸ்டர்ல இட் வில் டேக்ஸ் டைம் அவுட். ஏன்னா நம்ம டைம் அவுட் செட் பண்ணியிருக்கோம். இது வந்து எவ்ரி 3 செகண்ட்ஸ் செட் பண்ணியிருக்கோம். பட் இட் வில் டேக் சம் டைம். ஸோ நீங்க கம்ப்ளீட் அவுட்புட்ட வந்து பார்த்து முடிச்சுட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம இத ட்ரை அவுட் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஏஜென்டிக் ஏஐ யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி எத்தன செலேனியம் ஸ்கிரிப்ட்னாலும் உங்களால ஜெனரேட் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஆஸ் யூசுவல் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.